வணக்கம் நண்பர்களே. மதுரை முடக்குச்சாலையில் கட்டப்பட்டு கொண்டிருக்கும் உயர்மட்ட மேம்பாலத்தின் கட்டுமான பணிகளுக்கான அப்டேட் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுரையில் தேனி ரோட்டில் பிபி சாவடி சந்திப்பில் இருந்து டோக் நகர் சந்திப்பு வரைக்கும் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கும் பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. பிபி சாவடி ரோட்டில் இதற்கான பில்லர் அமைக்கும் பணிகள் முடிஞ்சு மேலே கிரிடஸ் அமைக்கும் பணிகளும் ஏறக்குறைய முடிஞ்சிருக்கு. பிபி சாவடி சந்திப்பில் இருந்து டிவிஎஸ் வரைக்கும் பில்லர்கள் அமைக்கும் பணிகள் முடிஞ்சு இப்போ அதுக்கு மேலே கிரிடர்ஸ் அமைக்கும் பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்காக அந்த ரோடு முழுவதுமாக 500 மீட்டர் தூரத்துக்கு டிராஃபிக் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மதுரை தேனி சாலைகளில் போய் வர வாகனங்களுக்கு ஏற்ற மாதிரி டிராஃபிக் சில மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க. அதை பற்றின வீடியோ ஏற்கனவே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த இடம் மதுரை பைபாஸ் ரோடும் தேனி சாலையும் சந்திக்கிற இடம். இந்த இடத்துலேருந்து தான் சில மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க. இப்போ நாம் துவரிமான் கோச்சடை வழியாக ஃபென்னர் கம்பெனிக்கு அருகில் வந்துட்டோம். இந்த மேம்பாலத்துக்கான பணிகள் கடந்த 1.5 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. விரைவில் இந்த மேம்பால பணிகள்லாம் முடிக்கணும்னு மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடம் தான் டிவிஎஸ்லேருந்து முடக்குச்சாலை சந்திப்புக்கு வர்ற இடம். இந்த இடத்துல தான் முழுவதுமாகவே இந்த ரோடு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மேலே கிரிடர்ஸ் அமைக்கும் பணிகள் ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மேம்பாலம் 4 வழி மேம்பாலமாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலைமையில் இந்த மேம்பாலத்தோட அகலத்தை பார்க்கும்போது இது 4 வழி மேம்பாலமாக இருக்க வாய்ப்பில்லை. அதாவது 2 பேருந்துகளும் 2 இருசக்கர வாகனங்களும் போய் வர அளவுக்கு அந்த அகலம் தான் இதில் இருக்கும். இந்த மேம்பாலத்துக்கான பணிகள் இன்னும் ஒரு 8 மாதங்களில் முழுவதுமாக முடிவடைய வாய்ப்பு இருக்குது.